பொண்டாட்டி கணத்துல அடிக்க மாட்டீங்களா? பொண்டாட்டியை கணத்துல அடிக்கக்கூடாது. ஏங்க? நீங்க முத்தம் கொடுக்கும்போது அப்புறம் முத்தம் கொடுக்கும்போது அவங்க திட்டுவாங்களா, ஆமா இதுக்கு மட்டும் வந்துடுறீங்க முத்தம் கொடுக்க கணத்துல அடிக்கிறீங்கன்னு பேசுவாங்களா. அதனால கணத்துல அடிக்கக்கூடாது. என்னை கண்டதையுமே ஓடுறாளே மீரா. யார் அந்த மீரா? மீராய கண்ணாமொழியில் அவர் தான். ஆமா வந்துருங்கம்மா. பஞ்சவரானம் என்ன ஆசை வச்சு நீதான் கொஞ்சம் வரானு. பொம்பளதான் நீ ரொம்ப சிகப்பு, ஆம்பளதான் நான் ரொம்ப கருப்பு. என்ன அச்சேசு பண்ணி கேடி நான் மதுரை சில்லா ஆம்பளை என மயக்கிட்டாளே பொம்பளை. பேருதானே வள்ளி கொஞ்சம் ஓடுறாளே தள்ளி. அவ 10வது படிச்சிருக்கா பகட்டுக்கார பொம்பளை. நான் 4வது படிச்சிருக்கேன் நியாயமான ஆம்பளை. 4 3 7 நான் நியாயமான ஆளு. என்ன பத்தி ஊருக்குள்ள 4 பேரை கேளு. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர் பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கவிஞர் மற்றும் நாட்டுப்புற பாடகர் ஒருத்தரை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம். ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 78 வயது ஆயிருச்சுங்க. மதுரைக்காரருங்க. ஐயா வந்து பல கவிதைகள் பல விதமான நாட்டுப்புற பாடல்கள் வந்து நமக்கு பாடி ஆசைத்த போறாரு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது என்னன்னா இன்னும் சில கவிதைகள்லாம் நான் பேசுவேன். ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். ஞாயிற்று கிழமை வந்தா நாயனெல்லாம் பேசிடுவேன். திங்கக்கிழமை வந்தா திண்ணையில படுத்துடுவேன். செவ்வாய்க்கிழமை வந்தா சித்திரங்கள் வரைஞ்சிடுவேன். புதன்கிழமை வந்தா புண்ணியங்கள் செய்திடுவேன். வியாழக்கிழமையில வேட்டு சட்டை வெளுத்துடுவேன். வெள்ளிக்கிழமை வந்தா விரதனானு இருந்துடுவேன். சனிக்கிழமை வந்தா சமூக நல பணி செய்வேன். ஐயோ அருமைங்க, சூப்பர். கொரோனாவுக்காக ஒரு பாடலா எழுதிருக்கேன். எனக்கு வியாபாரம் இல்லையில, அப்ப அதுக்காக ஒரு பாடலா எழுதுனேன் கொரோனாவுக்காக. தொட்டு தொட்டு பேசுவங்க தொந்தரவா செய்வங்க மாமா. தொட்டு தொட்டு பேசுவங்க தொந்தரவா செய்வங்க. கொரோனா வந்ததுமே எட்டி எட்டி போறீங்களே, இது மட்டும் சரிதானா மாமா? உங்களை தொட்டு பேச கிட்ட வரலாமா? தொட்டாலே ஒட்டிக்கிருமா உயிரை கூட குடிச்சிடுமா. தொட்டாலே ஒட்டிக்கிருமா உயிரை கூட குடிச்சிடுமா. நாடே நடுங்குதடி நான் மட்டும் விதி விலக்கா. தள்ளி நில்லு இடவழி போட்டு நில்லு. நம்ம சர்க்காருக்கும் மக்களுக்கும் ஒத்துழைக்கணும். நம்ம சர்க்காருக்கும் மக்களுக்கும் ஒத்துழைக்கணும். நம்ம தொட்டு தொட்டு பேசுவதை நிறுத்தி வைக்கணும். கொரோனா கொரோனா நம்ம விரட்டிடுவோம் சைனா. கொரோனா கொரோனா நம்ம விரட்டிடுவோம் சைனா. கொரோனாவை விரட்டிடுவோம் கொஞ்சி கொஞ்சி பேசிடுவோம். கொல்லிமலை தேனே உனக்கு குடிக்க போறேன் நானே. அடி தன்னே நன்னே தானே நன்னே தன்னே நானே தானே. வேற லெவலுங்க ஐயா. ஐயோ என்னங்க எங்கேயா வச்சிருந்தீங்க இதெல்லாம்? என்ன நிறைய கவிதை பேசுறேன். சொல்லுங்க. எந்த ஊருங்க ஐயா? சொந்த ஊர் ஊட்டி. செத்து போனது எங்க பாட்டி. பாட்டிக்கு வயசு 90. பாட்டிக்கு வயசு 90. எனக்கு சம்பளம் 300. கட்டுப்படி ஆகல. எனக்கு கட்டுப்படி ஆகல. என் கஷ்டம் தானே தீரல. கண்ணீரை வடிக்கிறேன் ஆறா. என்னை கண்டதையுமே ஓடுறாளே மீரா. யார் அந்த மீரா? மீராய கண்ணாமொழியில் அவர் தான். அருமைங்க. அம்மாவை கொஞ்சம் கூப்பிடலாமா? இல்ல அவங்க அங்க வேலை, அவங்க கஸ்டமர் வருவாங்கல்ல. சரிங்க சரியா இருந்தா கூப்பிட்டுக்கலாம். மீரா அம்மாவுக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிருக்கேன். என்ன சொன்னாங்க? ஆமா வந்துருங்கம்மா. பஞ்சவரணம் 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 என்ன ஆசை வச்சு நீதான் கொஞ்சம் வரணும். என்ன கொஞ்சம் வரணும். பஞ்சவரணம் பஞ்சவரணம் என்ன ஆசை வச்சு நீதான் கொஞ்சம் வரணும். கொஞ்சாத கிளியும் இல்லை அடியே கூகாத குயிலும் இல்லை. அடி கொஞ்சாத கிளியும் இல்லை அடியே கூகாத குயிலும் இல்லை. காய்க்காத மரமும் இல்லை அடியே பூக்காத செடியும் இல்லை. நம்ம கையோடு கை சேர்ந்தா வாழ்க்கை கனியா இனிக்குமடி. நம்ம கையோடு கை சேர்ந்தா வாழ்க்கை கனியா இனிக்குமடி. பஞ்சவரணம் பஞ்சவரணம் என்ன ஆசை வச்சு நீதான் கொஞ்சம் வரணும். என்ன கொஞ்சம் வரணும். தேனிலவு விருந்தெல்லாம் எனக்கு திகட்டி போனதடி. ஆனா நீ வச்ச விருந்து மட்டும் எனக்கு சுவையா இருக்குதடி. பஞ்சவரணம் பஞ்சவரணம் என்ன ஆசை வச்சு நீதான் கொஞ்சம் வரணும். என்ன கொஞ்சம் வரணும். பொம்பளதான் நீ ரொம்ப சிகப்பு, ஆம்பளதான் நான் ரொம்ப கருப்பு. பொம்பளதான் நீ ரொம்ப சிகப்பு, ஆம்பளதான் நான் ரொம்ப கருப்பு. ஆனாலும் பரவாயில்லை என்ன அச்சேசு பண்ணி கேடி. என்ன கொஞ்சம் அச்சேசு பண்ணி கேடி.
பஞ்சவரணம் பஞ்சவரணம் என்ன ஆசை வச்சு நீதான் குஞ்சவரணம். ஐயா எங்கேயே வச்சிருந்தீங்க எத்தனை நாளா? இது சொந்த சிந்தனை தான். அப்படியே ஐயோ அருமைங்க. இன்னும் பாருங்க நீங்க எங்கெங்க போக போறீங்கன்னு எனக்கே தெரியாது, அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிருவீங்க. அடுத்து பாருங்க. சொந்த ஊரு சூலூருலே சுத்தி பார்த்ததில்லை, எனக்கு சொந்த ஊரு சூலூருலே சுத்தி பார்த்ததில்லை. நான் மதுரை ஜில்லா ஆம்பளை என மயக்கிட்டாளே பொம்பளை, அவ பேருதானே வள்ளி கொஞ்சம் ஓடுறாளே தள்ளி, அவ பேருதானே வள்ளி கொஞ்சம் ஓடுறாளே தள்ளி. அவ 10வது படிச்சிருக்கா பகட்டுக்கார பொம்பளை, அவ 10வது படிச்சிருக்கா பகட்டுக்கார பொம்பளை. நான் 4வது படிச்சிருக்கேன் நியாயமான ஆம்பளை, நான் 4வது படிச்சிருக்கேன் நியாயமான ஆம்பளை. 4 3 7 நான் நியாயமான ஆளு, 4 3 7 நான் நியாயமான ஆளு. என்னை பத்தி ஊருக்குள்ள 4 பேரை கேளு, என்னை பத்தி ஊருக்குள்ள 4 பேரை கேளு. குங்குமப்பு குறுகுறுப்பு ஏத்துறாளே எனக்கு மப்பு, குங்குமப்பு குறுகுறுப்பு ஏத்துறாளே எனக்கு மப்பு. சுடிதாரு மிடி எல்லாம் சுருக்கு, அவ சுடிதாரு மிடி எல்லாம் சுருக்கு. என் மனசுல ஏத்துறாளே கிறுக்கு, என் மனசுல ஏத்துறாளே கிறுக்கு. என் நாட்டா வெட்டி நடுவு பெட்டி எனக்கு ஒரு உசுலம்பெட்டி, நாட்டா வெட்டி நடுவு பெட்டி எனக்கு ஒரு உசுலம்பெட்டி. சிலுசிலுப்பா எடுத்து தாரேன் சிலுக்கு, உனக்கு சிலுசிலுப்பா எடுத்து தாரேன் சிலுக்கு. நீ போட்டுக்கிட்டு ஊற பூரா மீனுக்கு, நீ போட்டுக்கிட்டு ஊற பூரா மீனுக்கு. தீபாவளி திருநெல்வேலி அவளுக்கு ஒரு நெய்வேலி, தீபாவளி திருநெல்வேலி அவளுக்கு ஒரு நெய்வேலி. என்ன பார்க்க விடாம கட்டிக்கிட்டா அவளும் கூட துணி வேலி. இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல தெரியலே, அந்த வள்ளியத்தான் நான் மறக்க முடியலே. இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல தெரியலே, அந்த வள்ளியத்தான் நான் மறக்க முடியலே. அருமை 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 அருமை. உண்மையிலேயே சொல்றேன், கலைஞர்ல எவ்வளவோ கலைஞர்கள் இருக்குதுங்க. தனித்துவமான அந்த கிராம பாடல்கள் நாட்டுப்புற பாட்டு பாடுறதுங்கிறது இது எல்லாமே உங்களுடைய சொந்த வரிகளுங்களா? ஆமாங்க, எல்லாமே எல்லாமே சொந்தமே. நானே எல்லாமே என் மனசுல எழுதி வச்சுக்க, நான் படிக்காத ஆள்தான். என் மனசுக்குள்ள எல்லாம் ரெக்கார்டு பண்ணி. ஐயோ அருமையா இருக்குதுங்க. எல்லா லைன்ஸ் பாத்தீங்கன்னா கவிஞர்கள் தோத்துருவாங்க போல இருக்கேன் உங்ககிட்ட. அடுத்து தஞ்சை மாவட்டம் விளையாது, டெல்டா பகுதியே வறண்டு போகும் அப்படின்னு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே சன் தொலைக்காரங்க எடுத்து டிவில ஒளிபரப்பு பண்ணாங்க. நான் அடிக்கடி செய்தி பார்ப்பேன். அந்த செய்தியை பார்த்துட்டு எனக்கும் மனசு வருத்தம். தமிழ்நாடு வேலையான கஷ்டம் தானே அப்படின்னு அதுக்காக ஒரு கவிதை இருந்தேன். ஆத்தங்கரையோரம் வீடு இருந்து என்ன செய்ய, அங்கே ஆழமாக போர் போட்டோம் அங்கேயுமே தண்ணி இல்லை, மாடு கண்டு இருக்கு வளர்க்கத்தான் முடியுதில்ல, மாட்டை சந்தைக்கிண்டு கொண்டு போனா சரியான விலையும் இல்லை, காலம் கெட்டு போச்சு கலியுகம் ஆகி போச்சு, பச்சை தண்ணி லிட்டர் தான் 20 ரூபா, அதுல கலர் பொடியை கலந்து வச்சா 60 ரூபா, எந்த தண்ணியை குடிப்போம் நாம எப்படித்தான் பிழைப்போம், குழந்தை குட்டி கேட்கறது கலர் தண்ணி, என் பொண்டாட்டி தான் கேட்கிறாளே பச்சை தண்ணி, எனக்கு வேணுமா சாராய தண்ணி, அது இல்லைன்னா கவலை தானே மனசுல எண்ணி, மழையை நம்பி போட்டவத மண்ணோட மறைஞ்சிருச்சு, என் மனைவி போட்டிருந்தனக அது கடையோட சேர்ந்துருச்சு, பள்ளியிலே படிச்சவுள்ள பாதியிலே நிறுத்தியாச்சு, பாடுபட்டும் கஷ்டப்பட்டும் கடன் அடைக்க முடியலையே, கல்லணை காஞ்சி போச்சு வைகையணை வத்தி போச்சு, மேட்டூர் டேமு தானே சுத்தம், இதை நினைச்சாலே மனசுக்குள்ள கஷ்டம், வானம் பொழிஞ்சிடுமா வயக்காடு விளைஞ்சிடுமா, சம்சாரி மனசுக்குள்ள சந்தோஷம் தான் பொங்கிடுமா. ஐயோ விவசாயிகளுக்கு அந்த கவிதை. அருமைங்க அருமை 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 அருமை. சரிங்கய்யா, நிறைய தகவல்கள் சொல்லிட்டீங்க. இந்த வீடியோ பாக்குறாங்க, சினிமா துறையில இதை பார்த்துட்டு நல்லா பாடுறாரு ஐயா, கவிதையை நல்லாவும் எழுதுறாரு, நாட்டுப்புற கவிஞராகவும் இருக்காரு, சோ இவருக்கு ஒரு சினிமா வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீங்க போய் பாட தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன். பாடுவீங்க? இதை விட இன்னும் சிறப்பான பாடலாம் வச்சிருக்கீங்க. அந்த சிறப்பான பாடல ஒன்னே மட்டும் சரி பாடுவோம். ரோட்டோரங்காரைக்கு 2 கரும்பு, ரோட்டோரங்காரைக்கு 2 கரும்பு, என் மேல் ஆசைப்பட்டா என்ன நீயும் விரும்பு, மேல் ஆசைப்பட்டா என்ன நீயும் விரும்பு, செய்யாதே குறும்பு நான் கிளவண்டி, செய்யாதே குறும்பு நான் கிளவண்டி, நீ குறும்பு செஞ்சா பொண்ணு கேட்டு வருவண்டி, நீ குறும்பு செஞ்சா பொண்ணு கேட்டு வருவண்டி, பாய் போட்டு படுத்து கிடைக்கும் பஞ்சனையாம், பாய் போட்டு படுத்து கிடைக்கும் பஞ்சனையாம், வயசுக்கு வந்ததுமே செய்யறையே எனக்கு தானே வஞ்சனையாம், வயசுக்கு வந்ததுமே செய்யறையே எனக்கு தானே வஞ்சனையாம், கொல்லப்புற கதவை எதுக்கு சாத்தி வைக்கிற, கொல்லப்புற கதவை எதுக்கு சாத்தி வைக்கிற, நான் குடியிருக்கிற ஓ மனச பொத்தி வைக்கிற,
பாக்கு வெத்தலை வச்சு பருசம் போடவா, பாக்கு வெத்தலை வச்சு பருசம் போடவா, இல்ல கொம்மாங்கப்பாவை தேட விட்டுட்டு கூப்பிட்டு கோடவா, இல்ல கொம்மாங்கப்பாவை தேட விட்டுட்டு கூப்பிட்டு கோடவா, ரோட்டோர அரைக்கு 2 கரும்பு, என் மேல் ஆசைப்பட்டா என்ன நீயும் விரும்பு. சூப்பருங்கய்யா. சரி, இப்போ ஆன் ஸ்பாட்ல ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நீங்க பாட்டு உடனே பாட முடியுமா? அப்படி பாட முடியாதுங்க. என்னோட சிந்தனைக்கு அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து வரிகள் பாடுவீங்க. சேர்த்து அப்படி பாடுவேன். பாடுவீங்க. ஆமா. அதாவது உங்ககிட்ட சொல்லிரணும். ஒரு நாள் டைம் குடுத்தா, கால அவகாசம் குடுத்தா நீங்க 2 நாளா 3 நாளா ஒரு டைம் கணக்கு. இப்ப ஆ. டெல்லியில வந்து பெரிய அமளியாச்சு. நிறைய எல்லா பக்கமும் வாலிப ஆ. பசங்கள் வந்து வயசு பிள்ளைகளை வந்து ஆசிட் அடிக்கிறாங்க. ஆமா. ஆசிட் அடிச்சு அது பெரிய பிரச்சனையாவே இருந்தது. ஆ. அதுக்காக ஒரு கவிதையை உருவாக்குனேன். நீங்க நகைச்சுவை ஏதாவது காமெடி வச்சிருக்கீங்களா? காமெடிலாம் என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லைங்க. ஏன் இல்ல? இந்த மாதிரி கவிதைகள் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். நகைச்சுவையே ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பீங்களாய்யா? கவிதைகள் நிறைய பேசுவேன். கவிதைகள் நான் பேசுவேன். ஏதாவது ஒரு நகைச்சுவை உங்க வாழ்க்கையில நடந்தது ஏதாவது? அந்த மாதிரி இந்த கவிதைகள் மட்டும் பேசுறேன் பாருங்க. குங்குமம் பொட்டு வச்சு குறுகுறுத்து பாக்குறா, குங்குமம் பொட்ட வச்சு குறுகுறுத்து பாக்குறா, பட்டுச்சேலை கட்டிக்கிட்ட அவ பகட்டா நடந்துகிட்டா, பட்டுச்சேலை கட்டிக்கிட்ட அவ பகட்டா நடந்துகிட்டா, கண்ணு 2 மையே அவ கண்ணு 2 மையே அவ சொல்வதெல்லாம் பொய்யே, அவ கண்ணு 2 மையே அவ சொல்வதெல்லாம் பொய்யே, அவ உதடு மட்டும் சிகப்பு அவ உடம்பு பூராம் கருப்பு, அவ உதடு மட்டும் சிகப்பு அவ உடம்பு பூராம் கருப்பு, எப்படி இருந்தாலும் நாம தானே பொறுப்பு, குங்குமம் பொட்ட வச்சு குறுகுறுத்து பாக்குறா, பட்டுச்சாலை கட்டிக்கிட்டா அவ பகட்டா நடந்துகிட்டா, கண்ணு 2 மையி அவ சொல்வதெல்லாம் பொய்யே. அருமை. நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டோம். ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் கண்டிப்பா. வாழ்த்துக்கள். அதாவது இந்த வயசுலயும் நீங்க வாழ்க, இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க. வாழ்க அது வளருக. வந்து எங்களுக்கும் அது கிடைக்கணும். கண்டிப்பா நல்லா வாழலாம். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, நல்லா வாழலாம். நம்ம உணவுகள் தான் விஷயம் இருக்கு. உணவுக்குள்ள தான் விஷயம் இருக்கு. கண்டதெல்லாம் ருசியா இருக்குன்னு சாப்பிடக்கூடாது. ஐயா, உங்களுடைய பேரு, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு திரும்ப ஒரு தடவை சொல்லிருங்க ஐயா. நான் வந்து முத்துக்கவண்டம்பூர் ரோட்ல கரும்பு ஜூஸ் ஓடிக்கிட்டு இருக்குங்க. கரும்பு ஜூஸோட துணை வியாபாரமா இந்த பருத்தி பாலும் செஞ்சு நண்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா நண்பர்களும் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் சிறப்பா என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது இருக்கிறது எனக்கு சொந்த இடம் வந்து களங்கள்ல. நான் ஒரு சின்ன வீடு, சொந்த வீடு தான். சொந்த வீட்டுல இருக்கேன். அப்படியே வாழ்க்கையை சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்குங்க. சரி, பருத்தி பால் என்ன ரேட்டு குடுக்குறீங்க? பருத்தி பால் 20 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 20. கரும்பு சாறு 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். ரெண்டுமே ஒரே ரேட்ல போகுது. என்னுடைய வாழ்க்கையும் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன். நமக்கெல்லாம் இவருதான் ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. உடல் ஆரோக்கியத்தை பற்றியும், பருத்தி பால் வியாபாரம், அதோட பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் பற்றியும் ஐயா நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. நன்றிங்க. கோடான கோடி வணக்கம் நன்றிங்க. உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்த தகவல் பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கவிஞர் ஐயா வந்து நம்ம இன்னைக்கு வந்து நேர்காணல் சந்திச்சோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். இந்த தகவல் வந்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. பல தகவல்களை தவற விடாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.